இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்திய அரசியலில் பெரும் புயல் வீச காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சுப்பிரமணிய சுவாமி ஒரு ஊடகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் இப்படி சொல்கிறார். இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய படுக்கை அறையை அவர் உறவு கொண்ட 3 அல்லது 4 பெண்களுடைய பெயர்களை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையை நான் நினைத்தால் முற்றிலுமாக இல்லாமல் ஆக்க முடியும்னு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ட்ரம்ப் முடிக்கிறானோ இல்லையோ, மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்க சுப்பிரமணிய சுவாமி தயாராகிட்டார் அப்படின்னு தான் தோணுது. இப்போ சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தியை தொடர்ந்து நரேந்திர மோடியினுடைய பயோகிராஃபி எழுதியிருக்கக்கூடிய ஒருவர் பூர்ணிமா கிஷ்வர், இவர் சில அதிரடி கருத்துக்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசப்போகிறது என்று பூர்ணிமா கிஷ்வர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோடியினுடைய பல்வேறு செயல்பாடுகள், மிக மோசமான செயல்பாடுகள் பற்றி எனக்கு நன்கு தெரியும். இவங்க முதல்ல ஒரு பாஜக தீவிர ஆதரவாளராக இருந்தவர். பிறகு மோடியினுடைய பயோகிராஃபியை எழுதியவர். எழுதியதற்கு பிறகுதான் மோடியை பற்றிய ஏராளமான தகவல்கள் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 12வது வகுப்பு கூட தேர்ச்சி பெறாத ஸ்மிருதி இரானி என்று சொல்லக்கூடிய நபர் எப்படி இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சராக வந்தார் அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார். அமித் மாளவியான்னு ஒருத்தன், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இவன் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய மோடியினுடைய பாஜகவினுடைய இந்த சமூக ஊடகங்களுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நபர். மோடி ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அமித் மாளவியா அப்படிங்கிற நபரை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. இவையெல்லாம் எப்படி இந்த பொறுப்பிற்கு வந்தான்? ஹர்பீத் சிங் பூரி நமக்கு நல்ல பரிச்சயமான பெயர் இல்லையா? இன்றைக்கி எப்ஸ்டெயின் ஃபைலில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நபர் ஹர்பீத் சிங் பூரி. குற்றவாளி என்று எப்ஸ்டெயின் தெரியப்பட்டதற்கும் தண்டனை பெற்ற மிகப்பெரிய அளவிலான மோசடி மன்னன் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட பல முறை போய் ஹர்பீத் சிங் பூரி எப்ஸ்டெயினை சந்தித்திருக்கிறார். ஏன் போய் சந்திச்ச அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் ஹர்பீத் சிங் பூரிக்கு பதில் இல்லை. அது வேறு விஷயம். இந்த ஹர்பீத் சிங் பூரி இன்றைக்கு உயர் பொறுப்புகளில் மத்திய அமைச்சரவையில் மிக உயரிய பொறுப்பில் எல்லாம் எப்படி வந்தார் அப்படிங்கிற கேள்வியை பூர்ணிமா கிஷ்வர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார். பூர்ணிமா கிஷ்வர் அடுத்து சொல்லக்கூடியது இன்னும் சில அதிரடியான தகவல்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் மோடியை பற்றி இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிய எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு 21 நாள் தங்கி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். நான் இது குறித்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் இந்த பூர்ணிமா கிஷர் என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டை சார்ந்த பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நாகராஜன், இவனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இவன் மீது மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டை வைத்து ஒரு கடிதத்தை தமிழ்நாட்டினுடைய பாஜக மகளிரணி தலைவி ஒருவர் மோடிக்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார். ஆனால் மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்த நாகராஜன் என்னெல்லாம் பண்ணான்னு. இதில் நாகராஜன் வேறு இன்னொரு செய்தியை சொன்னான். என்ன சொன்னா, பாஜகவினுடைய உயர் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் என்னென்ன வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? அதனால் நீ எங்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் வாலாட்டாத, ஒத்துழைச்சு போ அப்படின்னு மிரட்டி இருப்பதாகவும் அந்த பெண்மணி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியில் இன்றைக்கு உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் எல்லாம் அல்லது செல்லக்கூடியவர்கள் எல்லாம் எதற்காகவோ சமரசம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கட்சியாடா நடத்துகிறீங்க நீங்கள்? இந்த கட்சியில் எவன்டா யோக்கியனாக இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள்.
இவர்கள்தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படின்னு ஊழச்சத்தம் போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த செய்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய கோவாவிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒரு கவுன்சிலருடைய பையன், பிஜேபி கவுன்சிலருடைய பையன் எப்ஸ்டைன் ஃபைலுக்கு இணையாக ஏராளமான மைனர் பெண்களுடைய வீடியோக்களை எடுத்து என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கிறான். ஒவ்வொன்றாக அதை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் மக்கள் போய் முறையிட்டு இதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. பல நாட்கள் படியேறி இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் பாஜக அரசாங்கம் கண்டுகொள்வதாக இல்லை. கடைசியில் என்னென்னா பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கோவாவில் முன்னெடுத்திருக்கிறார்கள். இறுதியில் பயந்து போன பாஜக இன்றைக்கு அந்த பையனை கைது செய்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையிலும் பாஜக தலைவர்களின் மீது வந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கள் சாதாரணமானவைகள் அல்ல. உலகத்தினுடைய எந்த நாட்டில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் அந்த நாட்டினுடைய உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் மீது முன்வைத்திருந்தால் இந்த நேரத்தில் அவர்கள் ஒன்று சிறையில் இருப்பார்கள், இல்லது அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருப்பார்கள். அந்த அளவிற்கான மக்கள் கோபம் கொந்தளித்திருக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கள் பாஜகவின் மீதும் பாஜக தலைவர்களின் மீது வந்த பிறகும் கூட எதையுமே காணும். ஊடகங்கள் இதை பேச தயங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த பெண்மணி சொல்கிறாங்க, பூர்ணிமா கிஷோர் இந்த பயோகிராஃபி எழுதி முடித்ததுக்கப்புறம் எனக்கு மோடியை சந்திப்பதற்கே பயமாக இருக்கிறது என்று சொன்னார். என்னுடைய ஒரு காப்பியை நான் நேரடியாக கொடுக்கவே இல்லை. மோடி கலந்துக்கிற எந்த நிகழ்வுகளையும் நம்ம கலந்துக்கல, எனக்கு பயமாக இருக்குது. நான் கையெழுத்திடாத ஒரே ஒரு பிரதியை மட்டும் மோடிக்கு வேண்டிய நபரிடம் கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், முதலாக இந்த செய்தி அந்த எப்ஸ்டைன் ஃபைலில் மோடியினுடைய பெயர் வந்திருக்கு அப்படின்னு முதலாக வெளிப்படுத்தியவர் சுப்பிரமணிய சாமி. அதுக்கப்புறம் உடனடியாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ அடுத்ததாக அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. மோடியோடு படுக்கறையை பகிர்ந்து கொண்ட 3-4 பேருடைய பெயரை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும், என்னால் பேச முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கொஞ்சம் பாருங்கள், மோடி என்ன சொல்கிறார்? நான் பிரம்மச்சாரி இல்லையா, ஏற்கனவே திருமணமானவர் என்பதை மறைத்து தேர்தலில் போட்டியிட்டார். அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கு அவருடைய மனைவியே போலீஸ் பாதுகாப்போடு தான் வாழ முடியுங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு பட்சம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ நாரி சக்தி என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னங்க நடக்குது அப்படின்னு தான் இந்திய மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். எப்படியும் வரும் நாட்களில் இந்த விவகாரங்களெல்லாம் மிகப்பெரிய பூதகரமான பிரச்சனையாக மாறப்போகிறது என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகப்பட வேண்டாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.